Happy evening, friends. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். போன கிளாஸ்ல நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல என்ன எழுத பார்த்தோம்? ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸை சார்ந்து இருக்கு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் இந்த ரெண்டு கிளாஸ் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். கிளாஸ்னா பொருள்களான வார்த்தைகள், அதில் வேலை செய்யக்கூடிய நபர், பிறகு வினை சொல் இரண்டுமே இருக்கும். ஆனால் அது முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமாக இருக்காது. அப்படி இருந்தால் அது டிபெண்டன்ட் கிளாஸ் என்று நாம் சொல்கிறோம். ஒருவேளை அந்த சப்ஜெக்டோ இருந்து வேர்போ இருந்து முழுமையான அர்த்தத்தையும் கொடுக்குது, இன்னொரு சென்டென்ஸ் சார்ந்த இல்லை, அது மட்டுமே சொன்னாலுமே முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதுன்னா அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சொன்னோம். இந்த கோஆர்டினேட் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எப்ப நம்ம பயன்படுத்துறோம்? இந்த இண்டிபெண்டன்ட் மற்றும் இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் இரண்டையுமே இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தான் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம உபயோகிக்கிறோம். நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பிஃபோர் யூ ஈட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள சொல்லி சொல்றேன். பிஃபோர் யூ ஈட், சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கையை அலம்ப வேண்டும். Before you eat, wash your hands. சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கைகளை அலம்ப வேண்டும். பிஃபோர்ங்கிற வார்த்தை தான் இங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கரெக்டா? சாப்பிடுவதற்கு முன்பாக. இல்ல எது மேம் டிபெண்டன்ட் கிளாஸ், எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா? இல்ல before you eat இந்த வாக்கியம் டிபெண்டன்ட் கிளாஸ், டிசி. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், உங்களுடைய கைகளை அலம்பவும், இந்த சென்டென்ஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த சென்டென்ஸை மட்டுமே படித்தாலுமே எனக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குறது. உங்களுடைய கையை அலம்பிக்கோங்க. பிஃபோர் யூ ஈட், சாப்பிடறதுக்கு முன்னாடி. ஒருவேளை நான் இந்த சென்டென்ஸை மட்டும் சொல்றேன் அப்படின்னா ஏதாவது முழுமையான அர்த்தத்தை கொடுக்குமா? கண்டிப்பா தராது. என்ன சொல்ல வராங்க? கேள்வி வரும். சாப்பிட்டு முன்னாடி என்ன பண்ணணும் கேள்வி எழுதுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் ஆகும். அதுல இருக்கக்கூடிய இந்த வார்த்தையான பிஃபோர், முன்பாக, முன்னாடி, சாப்பிடறதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தை சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். உங்களோட சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் டிசிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த வாக்கியம் இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சார்ந்து இருக்கு, டிபெண்ட் ஆயிருக்கு. முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல. இந்த சென்டென்ஸ் இருந்தா மட்டும்தான் இது ஒரு கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்கும். ஒருவேளை இந்த சென்டென்ஸ் ஆரம்பத்திலேயே நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கமாவை எழுதுவோம், உபயோகிப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்ப subordinating conjunction comes in the beginning of the sentence. The first dependent clause, then comes the independent clause. So soon after I complete the dependent clause, I will place a comma. Then I will write the independent clause. இது நாட்டி வைஸ் வர்சா. ஒருவேளை இது முதல்ல இரண்டாவது பகுதியான டிபெண்டன்ட் கிளாஸ் வரும்னா நம்ம கமாவை உபயோகிக்க மாட்டோம். இத்தனை விஷயங்களை நம்ம இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல பார்த்திருப்போம். கரெக்டா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன? அதுதான் இந்த போர்ட்ல எழுதியிருக்கேன். Part of recapping what is subordinating conjunctions all about, what we learned in previous session, things to remember has been recapped now. இப்போ நம்ம பார்க்க போறது correlative conjunctions. என்ன பார்க்க போறோம்? correlative conjunctions. subordinating conjunctions சம்பந்தப்பட்ட தகவல்களை மட்டும் நான் இங்க சொல்லிட்டு அழைச்சிக்கிறேன். That is more different with need information about correlative conjunctions. Correlative conjunctions are a pairs of conjunctions that work together. ஒன்றாக செயல்படும், அதாவது ஜோடி ஆக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதாவது கன்ஜங்ஷன். எதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தப்படுது? வார்த்தைகளை இணைப்பதற்கு, போர்வைகளாக வார்த்தைகளை இணைப்பதற்கு, முக்கியத்துவமுடைய வாக்கியங்களை சேர்ப்பதற்காக இந்த correlative conjunctions பயன்படுத்தும். அப்படி என்னெல்லாம் வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம்? either or, neither nor, not only but also. அது மட்டுமல்லாமல் மற்றொன்றும் இருக்கிறது. இது போல not only but also, rather than,
வெதர் ஆர் விதமான சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வெதர் ஆர் இந்த வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம். So there are situations where we use this either or, neither nor, not only but also இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தணும் உபயோகிக்கணுங்கிறது இருக்கு. So we see usage of each correlative conjunctions along with the examples now. இந்த வார்த்தைகள் எப்ப பயன்படுத்தப்படுது, என்ன சூழ்நிலை பயன்படுத்தும், அதுக்கான ஒரு உதாரணத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகேயா? இது அல்லது அது உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த சமயத்துல எய்தர் ஆர்ங்கிற வார்த்தையை நம்ம அந்த வாக்கியத்துல பயன்படுத்தும். Is used to present two alternatives. 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒண்ணு சாக்லேட் சாப்பிடலாம், இல்ல பிஸ்கெட் சாப்பிடலாம். ரெண்டுமே சாப்பிடறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ரெண்டையுமே நான் சாப்பிட முடியும்னு சொல்ல, இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் நான் தேர்ந்தெடுக்க முடியும். ஒண்ணு சாக்லேட்டை நான் சாப்பிடலாம், இல்ல பிஸ்கெட்டை சாப்பிடலாம். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு, ஒன் இஸ் ஹேவிங் அ பாசிபிள் அவுட்கம், நடப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூஸ் டு பிரசன்ட் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ். When you are presenting two options. பாசிட்டிவ் டிசிஷன். பாசிட்டிவ் டிசிஷன் இந்த 2ல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கப்படுறது. ரெண்டுமே தேர்ந்தெடுக்காம இல்ல, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம சூஸ் பண்ற சூழ்நிலையில இருக்கும். அப்ப நம்ம எய்தர் ஆர்ங்கிற வார்த்தைய உபயோகிப்போம். கரெக்டா? Or chocolate. Either or. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்கணும். ரெண்டுமே நம்ம சாப்பிட முடியாது. இந்த ஆப்ஷன் அதுதான் இந்த டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லியிருக்கேன். டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பிஸ்கெட், இன்னொரு ஆப்ஷன் வந்து சாக்லேட். இந்த 2த்துல நான் ஏதாவது ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஐதர் ஆர்ங்கிற கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனை நான் உபயோகிப்பேன். அடுத்தபடியாக neither nor, இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, ரெண்டுமே பண்ண முடியாது. You can neither watch TV nor play with your friends. டிவியும் பார்க்க முடியாது, நண்பர்களோடையும் விளையாட முடியாது. ரெண்டுத்துல ஏதாவது தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கலாம்னா ஐதராக உபயோகிக்கலாம். நான் ரெண்டுமே பண்ண முடியாது, 2 ஆப்ஷன்லயுமே எனக்கு சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது, இல்லை என்ற போது neither nor. இந்த வார்த்தை neither nor. They are pair of conjunctions. Pair, neither nor. That is why we are called as pair of conjunctions. It works together, connects words, phrases, or sentences of equal importance. When the choice is negative, இதுவுமே பண்ண முடியாது அதுவுமே பண்ண முடியாதுன்னு. So obviously the choice is negative. When the person tries to say more than one thing, is not possible to
group. Person. ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் சாதியமில்லை, உண்மை இல்லை என்ற போது நீதர் நாடுங்கிற கோரிலேட்டிவ் கன்வென்ஷன்ஸை நம்ம உபயோகிக்கிறோம், பயன்படுத்துறோம். You can watch TV. Not play with your friends. டெய்லியும் பார்க்க முடியாது, நண்பர்களோடையும் விளையாட முடியாது. Not play with your friends. அம்மா சொல்லுவாங்க இல்லையா அடிக்கடி வீட்டுல, நீ படிக்கவே இல்லை, நீ டிவியும் பார்க்க கூடாது, நண்பர்களோடையும் விளையாடக்கூடாது, முடிச்சானா நீ பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனுமே, அதாவது டிவியும் பார்க்க முடியாது, உங்களுடைய நண்பர்களோடையும் விளையாட முடியாது. That is why the choice is negative அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதற்கான விளக்கத்தை எழுதும் பொழுது மற்றபடியா பார்க்க போற வார்த்தை at the pair of correlative conjunctions. நம்ம பார்க்க போறோம்னா rather than, rather than. You're comparing two alternatives. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க. அதுல உன்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கூடுதலா இருக்கு. அதை நான் தேர்ந்தெடுக்கிறேங்கிற போது எனக்கு அதுக்கான when I choose that particular thing, my preference is more on one particular option. Comparing two alternatives. So comparing two alternatives. இது கொடுத்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க. அதுல முன்ன தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க விருப்பப்படுறீங்க. Preference. ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ஒரு ஆப்ஷன் வந்து கூடுதலான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்ப இந்த ரேதர் தேன் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கலாம். ஐதரா இங்க இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு தி ப்ரிஃபரன்ஸ். எனக்கு எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் பொழுது, அப்போ ரேதர் தேன் இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸை நம்ம பயன்படுத்தலாம்.
That's the set of words. Not only but also. ஒன்று மட்டும் அல்லாமல் மற்றொன்றும் இருக்கிறது இந்த போது அப்ப நமக்கு நாட் ஒன்லி பட் ஆல்சோங்கிற கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸை உபயோகிப்போம். இட் இஸ் யூஸ் டு emphasize. Emphasize-னா அழுத்தம் கொடுக்கிறது. It is used to emphasize two equal options or possibilities. I not only like reading books, but also not only like reading books, but also watching TV. புத்தகங்களை படிக்கிறது மட்டும் பிடிக்காது, டிவியும் பார்க்க பிடிக்கும். புத்தகங்களை மட்டும் பிடிக்கும்னு சொல்லல, படிக்க டிவி பார்க்கவும் பிடிக்கும். நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஒன்று மட்டும் அல்லாமல் மற்றொன்றும் இருக்கிறது, எனக்கு விருப்பம் இருக்கிறது. டூ ஆப்ஷன், ஈக்குவல் ஆப்ஷன்ஸ். இது மட்டும் பிடிக்கும்னு சொல்ல, இதுவும் பிடிக்கும். Pair of conjunctions, not only but also. Next, usage of the word whether or. ஒரு சந்தேகம், whether or. It means to present two alternative options. But with a sense of uncertainty. தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைச்சி ஒரு சந்தேகம் இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிற போது இந்த வெதர் ஆர்ங்கிற கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸை உபயோகிக்கிறோம். இது எல்லாமே ஒரு நேம் வடிவத்தை நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஆஃபன் வித் சென்ஸ் ஆஃப் uncertainty. சந்தேகம், அதனாலதான் இங்க அன்சர்டனிட்டிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இதே போல no sooner than இந்த ஒரு வார்த்தையும் இருக்கு. Let me explain you this. Then I move on to the verbal activity. என்ன வார்த்தை? no sooner than.
நோ சூனர் தேன் எப்ப சொல்லுவோம்? there are two events that happen simultaneously ஒரே சந்தர்ப்பத்துல நடக்கிறது அதே நேரத்துல when two events happen simultaneously ஒரே நேரத்துல நடக்கும்போது வீட்டுல இருந்து கிளம்பல அதுக்குள்ளேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சு. No sooner had I left the house, it started raining. No sooner had I left the house, than it started raining. இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையான no sooner than எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும். The coordinated conjunctions are pair of words which joins two parts of sentence. Neither nor. Normally it connects two or more negative alternatives. இதுவும் அல்லாது மற்றொன்றும் கிடையாது. Raju is neither hungry nor thirsty. ராஜுக்கு பசியும் எடுக்கல தாகமும் எடுக்கல. பசியும் இல்ல தாகத்தையும் இல்ல. neither hungry nor thirsty. இந்த படத்தை பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுமே இல்லை. அதாவது பசியும் எடுக்கல தாகமும் எடுக்கல. neither nor. This is your correlative conjunction in this sentence. Whether or. The whether or it is used to show two different options in a sentence. ரெண்டு options இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடியது தேர்ந்தெடுக்கிறது. Used as a negation and confirmation. ஒரு நெகட்டிவாவோ இல்லாட்டி அதுல எதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சந்தேகம் இருக்கு அந்த இடத்துல. ஒரு சென்டென்ஸ பார்ப்போம். I don't know whether the dog is alive or dead. சந்தேகம் இருக்கு. இந்த இடத்துல சந்தேகம் அன்சர்டனிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்றத. அன்சர்டனிட்டி ஏன் சொல்றேன்? ஏன்னா இந்த உதாரணத்துல பார்த்தோம்னா இந்த நாய் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரியல. I don't know whether the dog is alive or dead. Whether or. ஒருவேளை இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. You can make note of this example for whether or. இந்த ஆப்ஷன் alive dead அல்ல it is uncertain. Yourself you don't know. இதுக்கு தெரியல உயிரோட இருக்கா இல்லையான்னு. This is your key correlative conjunction whether or. No sooner than. இரண்டு நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடக்கிறது. No sooner had I left the house than it started to rain. வீட்டுல இருந்து கிளம்புற அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. No sooner had I left no sooner sentence has been. The sentence is starting with this correlative conjunction no sooner. Second part of the sentence we are having than. So that is why it is a pair of conjunctions. Correlative conjunctions, pair of conjunctions is சொன்னோம். பார்த்தோம்னா no sooner had I left the house than it started to rain. வீட்டுல இருந்து கிளம்புறதுக்குள்ளேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு.
எய்தர் ஆர் நம்ம முதல்ல எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்திருப்போம். இது அல்லது மற்றொன்று, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நான் தேர்ந்தெடுக்கணும். So these two you need to choose one. கடைக்கு போவீங்க, இந்த ரெண்டு சட்டையில ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒன்றும் வாங்க முடியாது, இந்த நீல கலர் சட்டை இல்லாட்டி இந்த பச்சை கலர் சட்டை, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எடுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு கட்டாயமா நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆனா ரெண்டு ஆப்ஷன், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். Choice between two options. You can either eat either ice cream or biscuits. You can eat either ice cream or biscuits. Ice cream or biscuits இருக்கு. ஏதாவது ஒண்ணுதான் சாப்பிடலாம், ரெண்டுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஏதாவது ஒண்ணு இல்ல தேர்ந்தெடுக்கலாம். இது either or. Rather than comparing two options and indicates preference. இந்த ஆப்ஷன் அதை வந்து நீங்க பாக்குறீங்க, இதை நான் வந்து தேர்ந்தெடுக்கலாம். Preference இருக்கு. It indicates preference. You would rather play drums than sing. அதனால ட்ரம்ஸும் வாசிக்க முடியும், பாடவும் முடியும். ஆனா ட்ரம்ஸ் வாசிக்கிறத வந்து அவ கூடுதலான விருப்பத்தை காட்டுறா. You would rather play drums than sing. Rather than. Correlative conjunction. Use to connect two set of sentences. Yes. Sentences சொல்ல முடியாது, two set of words சொல்லணும். இதெல்லாம் பாடுறதை விட அவ ட்ரம்ஸ் வாசிக்கிறத விருப்பப்படுவா அப்படின்னு சொல்றோம். You would rather play drums than sing. இது மட்டும் அல்லாமல் மற்றொன்றும் இருக்கிறது. Not only but also connects two equal parts of sentence. Sudha not only sells fruits but also vegetables. பழங்களை மட்டும் சுதா விற்கல, காய்கறிகளையும் விற்கிறார். ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் மற்றொன்றும் இருக்கிறது. பழங்கள் மட்டும் சுதா விற்கவில்லை. Sudha not only sells fruits but also vegetables. Sudha பழங்களை மட்டும் விற்கவில்லை, காய்கறிகளையும் விற்கிறார். This is how list of correlative conjunctions that we normally use in communication. நமக்கு இந்த பாடத்திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த correlative conjunctions எல்லாத்தையும் நம்ம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். I have few questions pertaining to this correlative conjunctions. நீங்க வந்து பதில சொல்லணும். இல்லையா? வார்த்தைகள் என்ன, அதை எப்போ பயன்படுத்துறோம், அதற்கான ஒரு உதாரணத்தை இப்ப நம்ம பார்த்திருக்கோம். Now we are going to be asked few questions pertaining to correlative conjunctions. Let's meet dash Saturday or Sunday. நம்ம சந்திக்கலாம், ஒண்ணு சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம சந்திக்கலாம். இங்க எந்த வார்த்தை வரும்? either, neither, not only. சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கலாம். ரெண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா சந்திக்க போறீங்க. ஆனா ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம எந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்போம், எந்த கோர்ஸுக்கு கண்டுபிடிக்கிறோம்? மற்றொரு வார்த்தை ஆர் பயன்படுத்தப்படுகிறது. சனிக்கிழமை சமைக்கணும், இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். either, neither, not only. Come on, please looking at the answer.
Now you answer me correct. It is either. Dash Maria nor Mary was at home. மரியாவும் மரியாவும் சரி மேரியும் சரி ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல. neither Mary, neither Maria nor Mary was at home. Either Maria nor Mary was at home. நீ ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்க, மரியாவோ அல்லது மேரி யாராவது வீட்டுல இருந்தாங்களா? ரெண்டு பேருமே இல்ல. இது வந்து எப்படி இருக்கு சென்டென்ஸ்னுடைய அமைப்பு? மரியாவும் வீட்டுல இல்ல, மேரியும் வீட்டுல இல்ல அப்படிங்கிற பொழுது என்ன ஆப்ஷனை தேர்ந்தெடுப்போம்? சரி, இது neither. வெரி குட். He dash came nor called. வரவும் இல்ல, கூப்பிடவும் இல்ல, ரெண்டுமே இல்ல. கூப்பிடவும் இல்ல, வரவும் இல்ல. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இதெல்லாம் வரும். ரெண்டுமே இல்லைங்கிற பட்சத்துல neither not தான் வரும். neither came nor called. He had dash gone to bed than the phone bell rang. உங்களுக்குள்ளேயே போன் பெல் வந்து அடிச்சிருக்கு. போய்தான் படுத்திருக்கோம், அதுலயும் போன் பெல் அடிச்சிருக்கு. He had no sooner gone to bed than the phone bell rang. He had better gone to bed than the phone bell rang. He had either gone to bed than the phone bell rang. He had no sooner gone to bed. இந்த நட்பத்துக்குள்ளேயே மற்றொன்று நடந்திருக்கிறது. Had no sooner gone to bed than the phone bell rang. Not only Mary, that David is from Italy. மேரி மற்றும் அல்ல, டேவிடுமே இத்தாலியிலிருந்து, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், இத்தாலி நாட்டிலிருந்து வருகிறார். நாட் ஓன்லி மேரி, டேவிடுமே இத்தாலியிலிருந்து வருகிறார். நாட் ஓன்லி மேரி, பட் ஆல்சோ டேவிட் இஸ் ஃப்ரம் இத்தாலி. He is not only intelligent, that extremely kind. அவள் புத்திசாலியாக மட்டும் இல்லை, ரொம்ப அதீத அன்புடைய நபராகவும் இருக்கிறார். ஒரு குணாதிசயம் மட்டும் இல்லை, மற்றொரு குணாதிசயமுமே இருக்கிறது. Not only intelligent or extremely kind, not only intelligent but also extremely kind and extremely kind. இங்கே இது pair of coordinating conjunctions. Not only இருந்ததுன்னா அதோடைய பெயர் எது? கட்டாயமா but also. இந்த சென்டென்ஸ் வைஸா பார்த்தாலுமே அவ புத்திசாலியா மட்டும் இல்ல, அதீத அன்புடையவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பட் ஆல்சோ. I hope you have understood meaning of coordinating conjunction and usage of various coordinating conjunctions that we use. Coordinating conjunction சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த particular pair of conjunctions இது புரியல, நம்ம வார்த்தை இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். The unknown also number or type in the chat box. No doubts? Anyone? Okay. Now we see
set of questions pertaining to conjunction that is asked in our textbook and try to answer them. Okay. I'm sharing with you. உங்களோட புத்தகத்தை எடுத்துனோம்னா பேஜ் நம்பர் 105. அதுல underline the conjunctions in the following sentences அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். Underline the conjunctions in the following sentences. ரேவதி and ரோஹிணி are friends. ரேவதி மற்றும் ரோஹிணி இருவருமே நண்பர்கள். எது கன்ஜங்ஷன்? மற்றும் அண்ட் வார்த்தை கன்ஜங்ஷன். கரெக்டா? If you say so, I will believe it. நீ ஒருவேளை சொன்னேன்னா நான் அதை நம்புவேன். If you say so, ஒருவேளை நீ சொன்னேன்னா நான் அதை நம்புறேன். If Shekhar is intelligent but careless. Shekhar வந்து புத்திசாலிதான், ஆனா இந்த பொறுப்பு இல்லாம அதாத்திரையா இருக்கான். ஆனால் Shekhar is intelligent, இது ஒரு சென்டென்ஸ். Shekhar is careless, இது இன்னொரு சென்டென்ஸ். ஆனா இதுல ஒரே வாக்கியமா நம்ம எழுதியிருக்கோம். எப்படி அதை எழுத முடிஞ்சது? இந்த பட்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினதுனால. The bus was overcrowded, so Arun avoided traveling there. பஸ் வந்து ரொம்ப கூட்டமா இருந்ததுனால அருண் வந்து அதுல பயணித்ததை தவிர்த்தான். அதனால அவன் அந்த பஸ்ல பயணித்ததை தவிர்த்தான். So Arun avoided traveling in it. Though Vinay is ill, he doesn't skip the class. வினைக்கு உடம்பு முடியாம இருந்தாலுமே அவன் கிளாஸ ஸ்கிப் பண்ண மாட்டான், அதை அட்டன் பண்ணாம இருக்க மாட்டான். தோங்கிற வார்த்தை இங்க கன்ஜங்ஷன். This sentence is a subordinating conjunction. Yes. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 4 கேள்விகளையுமே அண்டர்லைன் பண்ணது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த தோங்கிற வார்த்தை இந்த வார்த்தையில subordinating conjunction. பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில பார்த்திருக்கோம். Suppose you have underlined words conjunctions in your book as well. We'll note of it. Okay. We will continue discussing the answers pertaining to conjunction in next class as well. Now, we will start with multiple choice questions. Okay. The multiple choice questions is the coordinating, subordinating conjunctions சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில்களை நீங்க சரியான பதில தேர்ந்தெடுத்து எழுதணும்.
I know the answer. That I cannot tell you. எனக்கு பதில தெரியும். ஆனா என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. மற்றும் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. எனக்கு பதில தெரியும். மற்றும் நான் உங்ககிட்ட பதில சொல்ல மாட்டேன். பதில தெரியும். ஆனா என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. நீங்க எதை தேர்ந்தெடுப்போம்? அந்த தேர்ந்தெடுக்குமா? பட்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போமா? இந்த வார்த்தைக்கு இது கொடுத்துருவாங்க. Shall we go by train? Dash take the bus. ட்ரெயின்ல போவோமா இல்லாட்டி பஸ்ல போயிடலாமா? Shall we go by train? Dash take the bus. அதனால் சோ அல்லது ஆர். Mother used to tell that I have three of them. எனக்கு பூனைகள்னா அலர்ஜி. ஆனாலுமே என்கிட்ட 3 இருக்கு. என்கிட்ட 3 பூனைகளும் இருக்கு. எனக்கு பூனைகள்னா அலர்ஜி. 3 பூனைகளும் என்கிட்ட இருக்கு. Allergy to cats and I have three of them. Or it is yes I have three of them. இருந்தாலுமே ஆனாலுமே contrary sentences. Contrast. She did not speak with anyone. That nobody speak with her. அவ யார்கிட்டயும் பேசல. யாரும் அவள்கிட்ட பேசல. And but among these two words you need to blend. Between these two words you need to choose the right answer. He has a small house. அவங்கிட்ட சின்ன வீடு இருக்கு. ஆனா ரொம்ப தாராளமா இடம் வந்து பெருசா இருக்கு. It's very spacious. தாராளமா இருக்கு. But so அதனால இங்கிறது so அதுக்கான அர்த்தம். நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? Dash it is winter. The sun is shining brightly. Although it is winter, the sun is shining brightly. While it is winter, the sun is shining brightly. I read my book. Dash I went to the school. Sorry, I read my book. Dash I went to the school. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய புத்தகத்தை படிச்சேன். ஸ்கூலுக்கு போனாலுமே நான் என்னுடைய புத்தகத்தை படிச்சேன். இன்னும் எந்த வார்த்தையும் நம்ம தேர்ந்தெடுப்போம்? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தகத்தை படிச்சேன். ரசிக்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இந்த சபாலியத்தின் தகவலுக்கு நம்ம இங்க உபயோகிப்போம். Dash I feel scared. I pray to God. இது எப்பெல்லாம் பயமா இருக்கோ அப்பதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். Dash it rains. We will not go to the movie. ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா நாங்க படத்துக்கு போக மாட்டோம். ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்ச போதெல்லாம் நாங்க படத்துக்கு போக மாட்டோம். மழை பெஞ்சதுன்னா நாங்க படத்துக்கு போக மாட்டோம். I cannot go to the party. Dash I finish my work. என்னுடைய வேலையை முடிக்கிற வரைக்கும் என்னால பார்ட்டிக்கெல்லாம் போக முடியாது. இதை 10 கேள்விகள் இருக்காங்க. பதில்களையும் நீங்க எழுதிருக்கீங்க நான் நம்புறேன். அது
கிளாஸ் எடுக்கிறத ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி கிளாஸ் பட் ஸ்டில் ஐ லெட் யூ நோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வாக்கிய துவக்கத்துல வரும்போது தான் நம்ம கமா யூஸ் பண்ணுவோம் மேம். இல்லாட்டி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சென்டென்ஸ் இது டிபெண்டன்ட் கிளாஸா இருந்தது அப்படின்னாலும் நம்ம பயன்படுத்துவோமா? கண்டிப்பா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதாவது முதல் பகுதி சென்டென்ஸ் தான் இருக்கு. அந்த வாக்கிய துவக்கத்திலேயே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அந்த சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம கமாவை பயன்படுத்துவோம். அதன் பிறகு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சென்டென்ஸ் எழுதப்பட்டிருக்கும். ஓகேயா? One person had this doubt, so sort of clarifying it. Okay? But in this session, with a small thought, believe you can, and you are halfway there. உங்களால ஒரு செயலை செய்ய முடியும்னு நம்புங்க. அந்த எண்ணமே வந்து உங்க அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வைக்கும், முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் கண்டிப்பா அதுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். நீங்க முடிச்சீங்க நம்பிக்கை வந்ததுனாலே இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். With this good note, I will end the session over here. Again, meet you next class. வாழ்க பாரதம்.